காசாவிற்கு கிழக்கே அமைந்திருக்கும் ரஃபா நகரின் மீது இஸ்ரேல் தாக்குதல் தொடங்கப் போவதாக வந்த தகவலை அடுத்து அமெரிக்க இஸ்ரேல் உறவில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. கோணம் 1. காசா நகரின் ரஃபா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை அமெரிக்கா நிறுத்திவிடும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஒரு பேட்டியில் கூறியிருந்தார். இது அமெரிக்காவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் இது ஒரு எச்சரிக்கையே தவிர இறுதி முடிவல்ல என்கிறார்கள் அமெரிக்க ஊடகவியலாளர்கள். கோணம் 2. அமெரிக்காவின் எதிர்க்கட்சியான குடியரசுக் கட்சி இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கியே தீர வேண்டும், ஹமாஸ் தீவிரவாதிகளை ஒழிக்கும் வரை இஸ்ரேலுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கூறுகிறது. அதே நேரத்தில் சொந்த கட்சியான ஜனநாயக கட்சியில் காசா போருக்கு எதிரான குரல்கள் எழுந்து வருகின்றன. இதற்கிடையே மாட்டிக்கொண்டு தவிக்கிறார் பைடன் என்கிறார்கள். கோணம் 3. இஸ்ரேல் மீது அதிருப்தியாக இருக்கும் அமெரிக்க மக்களுக்காக ஜோ பைடன் நாடகம் நடத்துகிறார் என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். மக்கள் நெருக்கம் மிகுந்த ரஃபா மீது தாக்குதல் நடத்தி முடிக்கும் வரையில் ஆயுத ஏற்றுமதியை நிறுத்திவிட்டு பின்னர் தொடர்வார்கள் என்கிறார்கள். கோணம் 4. அமெரிக்கா ஏற்கனவே வழங்கியிருக்கிற ஆயுதங்களை வைத்தே ரஃபாவை முற்றுகையிட்டு விட முடியும். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆண்டுக்கு $3.8 பில்லியன் ராணுவ உதவியை வழங்குகிறது. சமீபத்தில் மேலும் $17 பில்லியன் மதிப்புள்ள ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் வழங்கப்பட்டன. இதன் மூலம் வரலாற்றில் வேறு எந்த நாட்டையும் விட அமெரிக்காவிடமிருந்து அதிக ராணுவ உதவியை பெற்ற நாடாக உள்ளது இஸ்ரேல். கோணம் 5. பாலஸ்தீனம், சிரியா என்று மக்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்படுவதும் தீவிரவாத அமைப்புகள் உருவாக்கப்படுவதும் இந்த ஆயுத வியாபாரிகளால் என்பதை மறுக்க முடியாது. அதற்கு வெளியே பல்வேறு சாயங்கள் பூசப்படுகின்றன. இதை மக்கள் உணர்ந்து கொண்டால் ஆயுத வியாபாரிகளின் கொட்டம் அடங்கும்.